படம் நல்லா இருக்குங்க. ஸோ மஸ்ட் வாட்சபிள். எல்லோரும் ஃபேமிலியாக தேட்டரில் வந்து பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்குற படம் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி, மியூசிக்ஸ் அண்ட் சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ராஜா சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு கதைக்களம் கொடுக்கப்பட்டிருக்கு. நானும் இதில் ஒரு பார்ட் தாங்க, நானும் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இதில் சொல்லணும்னா அந்த ஸ்டோரி லைன் தாங்க இட்ஸ் டிஃப்ரெண்ட். நான் தான் சொன்னேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த காலத்தில் இந்த மாதிரி லவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கதைக்களம் தான் இது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆக்சுவலி அவங்கள சூப்பர் குட் சுப்ரமணியன் சார் கூட இதில் அவர் இல்லை. பட் வி ஆர் மிஸ்ஸிங். அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்கள இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாங்க. ஃபேமிலி மூவி தான். மஸ்ட் வாட்சபிள். நல்லா இருக்குங்க. மஸ்ட் வாட்சபிள் மூவி. மஸ்ட் வாட்ச். சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாம் கேட்க வேண்டாம், எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப எப்படியா இருந்தாலும் நம்ம அழுதுட்டு வரணுன்றது இல்லை. பட் வந்துட்டு இட்ஸ் ட்ரூ லவ் ஸ்டோரி அண்ட் இட்ஸ் அ ட்ரிபியூட் டு த கமாண்டோஸ். நாட் ஓன்லி டு த கமாண்டோஸ் அண்ட் ஈவன் டு த ஜவான்ஸ். அப்புறம் பார்த்தாச்சு சொன்னா சைனிக்கிடு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமானதாக இருக்குது. டெஃபினட்டாக இது ஒரு நல்ல கான்செப்டாக இருக்குது. த கண்டென்ட் வாஸ் வெரி குட். ஈவன் தோ இட் இஸ் கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தால் கூட த கண்டென்ட் ஆர் த எசன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வாஸ் வெரி குட். எக்ஸலண்ட்டாக இருக்குது. கீப் இட் அப் ஃபார் த ஹோல் டீம் ஆஃப் த ஃபிலிம். சாரி சார். சார் எனக்கு வந்துட்டு மியூசிக் எல்லாம் முடிச்சிருந்து. த கண்டென்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா சார். புதுசாக இந்த வரைக்கும் நான் எந்த ஃபிலிமில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. த கண்டென்ட் வாஸ் வெரி குட். அது வந்து இட் வாஸ் டெஃபினட்டாக சார். அந்த படத்தில் நடித்த 2-3 ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு பாஸ்ட்டு. ஆனாலும் அது அவங்களோட இது நாங்கள் டெஃபினட்டாக அதோட ட்ரிபியூட்டும் டெஃபினட்டாக இதில் இருக்குன்னு தான் சொல்லணும் சார். சார் அவர் எக்ஸலண்ட்டு தான் சார் சொல்லணும். அவரோட ஹார்ட் ஒர்க் அந்த இது எல்லாத்தையும் அது பேர் என்னதுன்னு தெரில. அந்த இதெல்லாம் சுற்றுவாங்களே சார், ஜூடுவா எனது ஜிஞ்சாக்கா, அது பேர் தெரில எனக்கு. அது பண்ணினது வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்க்கல யாரும் பண்ணின மாதிரிக்கு. ஸோ அது பண்ணினது அவரது ஒரு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாச்சு. அப்புறம் இருந்த அந்த ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கூட இருந்த அந்த ஸ்டாஃப்ஸு எல்லாருமா வந்துட்டு பண்ண ஃபைட்டிங் ஆனாலும் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. குட். எஸ் சார், ஃபேமிலியாக பார்க்கலாம். எக்ஸலண்ட் மூவி. லவ் ஸ்டோரி ரொம்ப அழகான திரைப்படங்க. இப்போ தான் பார்த்துட்டு வரோம். என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க. நானும் இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சிருக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு படம். இந்த கமாண்டோ வந்து சொல்லும் பொழுது அவர்களுடைய பற்றி அந்த வீரம், அவருடைய போராட்டம் இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் அந்த கமாண்டோக்குள்ளே இருக்கிற ஒரு அழகான ஒரு காதல் கதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தை குடும்பத்தோடு எல்லாருமே நேராக வந்து பார்க்கணும். தியேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து இந்த கதை வந்து வெறும் கமாண்டோஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம சிவிலியன்ஸுக்கும் உள்ள ஒரு பாடம். இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. நன்றி. திரைப்படம் மகத்தான வெற்றி பெற வாழ்த்துக்கள். நல்லா இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது போல் படம். வந்து வித்தியாசமாக இருக்குது படம். இது அந்த படம் மாதிரி இருக்குது, இந்த படம் மாதிரி இருக்குது, இந்த படம் மாதிரி இருக்குதுன்னு எதுவுமே கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகேங்களா? வித்தியாசமாக இருக்குது. பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. பாட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. எல்லா பாட்டுமே நல்லா இருக்குது. பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. கேட்கவும் நல்லாவும் இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. நல்லா இருக்குது படம். இது ஒரு வித்தியாசமாக ஸ்டோரி தான் இது. ஓகேங்களா? இவ்வளோ நாளாக வந்து படம் வேறு மாதிரி இது பார்த்தது. இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. பார்க்கலாம். நல்லா இருக்கு. அவர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்தார். அந்த ஒரு நிமிஷமாக வந்து கொஞ்சம் நல்லா கலக்கலாம் வந்து நல்லா காட்டியிருக்காங்க. அவர் வந்து ஒரு சின்ன காமெடியே ஒரு ஹாப்பினஸ், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒன்று வந்தது. அந்த சொல்லுங்கள் சார். முடியும் போது வந்தார், ஒரு சீன் வந்திருப்பார். ஓகே, ஃபைன். நல்லா இருக்கு. அது ஃபேமிலியாக பார்க்க
வேண்டிய படம் தான். நான் என் ஃபேமிலியோடு தான் வந்துடும். இப்போ இப்போ அங்கே இருக்காங்க. ஓகேங்களா? ஃபினிஷிங் குட், நல்லா இருக்குது. எதுவுமே வந்து ஸ்லாக் எதுவுமே இல்லை. இதனால் எதுனா என்னது இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது நல்லா இருக்குது. ஓகேங்க, மக்கள் பார்க்க வேண்டிய படம், பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ரோபோ சங்கரும் பண்ணியிருக்காரு. அவரும் நல்ல சீன் தான், அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரில் எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, கதையும் வித்தியாசமான கதை. எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க. ஆமாம் ஆமாம், இந்த கதை ஒரு வித்தியாசமான கதை. எல்லா மாதிரி இல்லாத இது வித்தியாசமான கதை. எல்லாமே நல்லா இருக்கு. ஹீரோ ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பிடிச்ச சீனுன்னு எல்லாமே நல்லா தான் இருக்கு. பிடிச்ச சீனு இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் இப்போ தான் பார்த்துட்டா இட்ஸ் வெரி வெரி குட். மியூசிக்கல் ட்ரீட்டு. நீங்கள் கமாண்டோ லவ் ஸ்டோரி எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். பிக்சர் குவாலிட்டி இஸ் டூ குட். இது ஃபஸ்ட் டைம் சார் டைரக்ட் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ எவ்ரிபடி கம் அண்ட் வாட்ச் டு தி தியேட்டர்ஸ். அவரோட சீன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் வரும். அது காமெடி நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அவர் பண்ண கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் வெரி குட். பிருத்விராஜ் சீன்ஸு அது அவர் சூப்பர் ஆக்ட் பண்ணிட்டார். அதை பற்றி நம்ம சொல்ல தேவையே இல்லை. ஹி இஸ் வெரி மச் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் டேலண்டட் ஆக்டர் இந்தியன் சினிமா அண்ட் ஹி ஆக்டட் வெரி வெரி குட். இதுக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இது கமாண்டோ லவ் ஸ்டோரின்னா இது ஒரு வாருபத்தி மாதிரி இருக்காது. ஒரு கமாண்டோ லவ் ஸ்டோரின்னா ஒரு குட்டி லவ் ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகிடும் எப்படி எண்ட் ஆகிடும் இருக்கும். சாங்ஸு சூப்பராக இருக்கும், சொல்ல தேவையில்லை. சாங்ஸ் ஆர் வெரி வெரி குட். பிக்சரைஸ்ட் இஸ் டூ குட். கண்டிப்பாக ஃபேமிலி எல்லோரும் வந்து பார்க்கணும். ஃபேமிலி மூவி தான், ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான். ஃபேமிலிக்கு மட்டும் தான் இது பிடிக்கும். இட்ஸ் வெரி வெரி குட். தேங்க்யூ. ஏர்ஃபோர்ஸு, நேவி மற்றும் போலீஸார் இவர் அனைவருக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா இது அற்புதமான ஒரு படம். முக்கியமாக இராணுவ வீரர்களோட குடும்பத்துக்காக நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எப்படி இருக்குங்க குல்ஷேஷ்? சூப்பர். இப்போ கமாண்டோவின் லவ் ஸ்டோரி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். உண்மையிலே சொல்கிறேன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் மாதிரி ஃபைட் பண்ணியிருக்கீங்க. நடிப்பில் உண்மையிலேயே இந்த படத்தில் நீங்கள் வந்து கேப்டன் அப்படின்ற கதாபாத்திரம் ஏற்றுட்டு இருக்கீங்க. அந்த கேப்டன் விஜயகாந்த் சார் அவங்க நேரடியாக வந்து அவருடைய நடிப்பை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நடிப்பு எல்லா இடத்துலையுமே சரி. சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, முக்கியமாக டான்ஸு, சும்மா டான்ஸ் அப்படியே சும்மா கலகிட்டு அந்த ஹீரோயின் கூட குழுமநாளின்னு நினைக்கிறேன். குழுமநாளியில் சும்மா குழுன்னு இருந்தீங்க. சூப்பர் சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ எப்படி டிஆர் ஐயா அவர்கள் எப்படி எல்லா பாத்திரமும் ஏற்று அவர் நடிப்பாரோ அதே மாதிரி சகலகலா வல்லவனாக இருக்கிற இந்த வீர அன்பரசு சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தட்டு. அப்புறம் ஹீரோயின் ஏஞ்சல் நல்லா சூப்பராக ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க சார். இந்த கதையோட கருவை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கணவனை இழந்த பிறகு அந்த மனைவிக்கு வாழ்க்கை இல்லை அப்படின்னு நினைக்கவே கூடாது, மறு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அன்பரசு சார் அவர்கள் நல்லா கச்சிதமாக ஆணித்தனமாக அடித்து சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறையா விதவையான பெண்கள் வந்து அடுத்து மறுமணம் செய்யலாமா, அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு முன்னேற்பாடாக இந்த படம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இவருடைய மகன் ஆகாஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க. சார் கோச்சிக்காதீங்க, உங்களோட அவர் சூப்பராக டான்ஸ் ஆடிருக்கார் சார். ஆள் சும்மா பீச்சு, என்ன பீச்சுன்னு தெரியல, அது கோவாவா? கோவாவில் சும்மா புரட்டி எடுத்திருக்காங்க. நல்லா மழை பெய்யறதுக்கு அதுக்கும் அவர் அந்த ஆகாஷ் அவர்கள் கொஞ்சம் மோட்டாவாக இருப்பார். அந்த ஹீரோயின் கொஞ்சம் ஒல்லியாக இருக்காங்க. நல்லா ரசகுல்லா இதில் ஐஸ்கிரீமில் போட்ட ரசகுல்லா மாதிரி நல்லா சூப்பராக அந்த மழைக்கும் அதுக்கும்
நல்லா சூப்பராக அவர் டான்ஸ் ஆடிருக்காரு. அந்த கேப்லாம் போட்டுக்கிட்டு அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இப்படி இப்படிலாம் ஆடிருப்பார். அந்த ஸ்டெப் வேணாண்டா, அவன் போட்டது தான் ஸ்டெப்பு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பப்ளு அவர்கள், ரோபோ சங்கர் அவர்கள் அவங்க கதாபாத்திரம் நல்லா கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. இவர் சக்திவேல், என்ன சக்திவேல், புதுப்பட்டு சக்திவேல், இவரும் இவருடைய கதாபாத்திரத்தை நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. இவர் ஒரு கமெண்டாக வராரு. மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தோட இசை கார்த்திக் ராஜா சார், நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எப்படி டிஆர் ஐயா அவர்களுடைய படத்தில் 10-12 பாட்டு இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா பாட்டுமே அருமையாக கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சேரன் சார் அவர்கள் நடித்த அந்த ஆட்டோகிராஃப் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே எப்படி தோணுமோ அதே மாதிரி இதில் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போதே தெரியும். என்ன அதில் சேரன் நடிச்சிருக்காரு, இதில் அன்பரசு நடிச்சிருக்காரு. மற்றபடி நடிப்புக்கு எந்த இடத்துலையுமே பஞ்சமே இல்லை. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னும் இந்த மாதிரி நீங்கள் பல படங்கள் நீங்கள் கொடுத்துட்டே வரணும். எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா சார்? இந்த கொடையேற்ற நிகழ்ச்சி எப்படி இருந்தது? ஆஹா, அதுதான் சொல்கிறேனே. இந்த படத்தில் ஒரு சீனுமே வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், அப்படி தான் இருக்குது. முக்கியமாக அந்த 2 சாங்கு சும்மா குளு 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 இந்த வெயிலுக்கு நல்லா இதமாக பதமாக நீங்கள் அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி நல்லா செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வேறு கூப்பிட்றேன் மேடம், மீடியாவில் இருக்கேன். பாத்தீங்களா, அடுத்த படம் சாருக்கு கமிட் ஆயிருச்சு. அன்பரசு 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 கேப்டன் 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 வீரா. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், கார்த்திக் ராஜா சார் இசை எப்படி இந்த படத்துக்கு பெரிய உயிர் ஜீவனோ அதே மாதிரி இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட தங்கை 2 பாட்டு பாடியிருக்காங்க. அந்த 2 பாட்டும் தான் குழுப்பங்களில் எடுத்தது. அவ்வளவு அற்புதமாக வந்திருக்கு. இந்த பாட்டோட இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தாங்க பாடியிருக்காங்க. ஆமாம், அதுவும் நான் கேள்விப்பட்டேன். ஏஆர் ரஹ்மான் சார் அவருடைய தங்கை அவங்களும் வந்து இதில் ஒரு சாங் ஒன்று பாடியிருக்காங்க. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தில் வர எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி டி ராஜேந்தர் சார் அவர்களுடைய படத்தில் வர பாட்டுகள் எல்லாமே முத்தாக இருக்குமோ அதே மாதிரி இந்த கமெண்டோவின் லவ் ஸ்டோரி படத்தில் ஒரு பாட்டுமே நம்ம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. நம்ம படுத்துக்கிட்டே கேட்டிங்கனாக்கா இளையராஜா சார் அவரோட பாட்டு நம்ம காரில் போகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா பாட்டுமே அருமையாக இருக்குது. இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கார்த்திக் ராஜா சாருக்கு